தேக ஆரோக்கியத்தில் கவனமாக மிதுனத்துக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். அடைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஹார்மோன் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இரத்தங்கள் வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சந்திரன் நீச்சமான ராசி. அபிராமி அந்த 40, 59, 75 படித்தே தீரணும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் சங்கடம்லாம் வரும். 5ல் சனி வீற்றிருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் தொந்தரவு பண்ணும். பழக்க வழக்கம், தேக ஆரோக்கியம், குழந்தைங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷனு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், கல்யாணத்துக்கு பண்ணிவிட்டு நான் வாழ மாட்டேன்றதெல்லாம் பண்ணும். ஒரே பதைக்கும். ஆனால் விருச்சகத்துக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், திருமண அமைப்பு கிடைக்கும், சுபகாரிய அமைப்பு கிடைக்கும், சுபவரியம் கிடைக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். தொழிலில் சிறிது தோஷங்கள் கஷ்டங்கள் காணப்பட்டால் காரிய சித்தி மாலை என்ற விநாயகருடைய மந்திரத்தை கேட்க கேதுவுடால் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகி உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகளெல்லாம் ஜீரோவாகி ஓடிவிடும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் நீச்சம். ஸோ இந்த வருஷத்தில் எப்போவுமே மெடிடேஷனில் மூச்சு பயிற்சி பண்ணணும். அடைப்புகள் இருக்குமா, எப்போயுமே தூங்குறச்சே ஏந்துக்கிறச்சு அடைப்பு இருக்கும், இல்லை தூங்க பறிச்சு அடைப்பு இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு சளியெல்லாம் பிடிக்கக்கூடிய ராசியில் யார் வருது? விருச்சிகம். வயிறில் எப்போயுமே கடமுடா பண்ணும். பத்திரமா பார்த்துக்குங்க. சாப்பாடு மசாலா காரமாக சாப்பிட்டா பிடிக்கும், ஆனால் வயிறு ஏற்றுக்காதே. நிறைய மோர்லாம் எடுக்கணும் ராசியில். தயிர் எடுக்கணும், மோர் எடுக்கணும், ப்ரோபயாட்டிக் எடுக்கணும். எல்லா அனுகூலம் விருச்சிகத்துக்கு. அப்படியே மூட் ஸ்விங் மட்டும் வராமல் பார்த்துக்கு. அஷ்டமத்தில் குரு, ஆனாலும் தனத்தை பார்ப்பான், வாக்கை பார்ப்பான், குடும்பத்தை பார்ப்பான், 4ஆம் இடத்தை பார்ப்பான், 12ஆம் இடத்தை பார்ப்பான். ஸோ வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்து எல்லாம் கிடைக்கும். வேற்று மதத்தினால் அனுகூலம் கிடைக்கும்.